அனைவருக்கும் வணக்கம். ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நமது தமிழக வாகன ஓட்டுநர்களுக்கு சங்கத்துடைய தேசிய தலைவர் ஆர் பெரியசாமி பேசுற நண்பர்களே, இன்று பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் சட்டாராவில் நான் இருக்கேன். இன்னைக்கு சட்டாராவுக்கு வந்திருக்கிறது என்னன்னா, நம்மளுடைய தமிழக ஓட்டுநர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் ஓட்டுநர்களும் பிற மாநிலங்கள் செல்லும் போது அதற்கான உதவிகள் கிடைக்கிறது இல்லை. அந்த உதவிகளை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த மீட்டிங்க்கு நேஷனல் மீட்டிங்க்கு வந்திருக்கோம். சட்டாராவில் இப்ப இருந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நண்பர்களே, என்னை பத்தி தேவையில்லாத வதந்திகள் அது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படல, வதந்திகளா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும், அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. காரணம், நடைபெற இருக்கக்கூடிய 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தில் நடைபெற கூட்டத்தில் அனைத்துக்கும் ஆதாரபூர்வமாக பேங்க் ஸ்டேட்மெண்டோட நான் தெரியப்படுத்த போறேன். ஆகையால் நமது ஓட்டுநர்கள் யாரும் தேவையில்லாத விஷயங்கள், உங்களுக்குள்ள குழப்பங்கள் உருவாக்கிக்க வேண்டாம் என்பதை தெரியப்படுத்துகிறார். மேலும் தமிழகத்துல 4 மண்டலங்களாக பிரிச்சு தென் மண்டலம், வடமண்டலம், கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம் சொல்லி கொடுத்திருந்தோம். அதுல கிரியேட்டராக நான் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது பாதி வச்சுக்கிட்டு பாதி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. முழுமையாகவே அந்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் நான் அவங்களுக்கு முழுமையாகவே நீங்களே கிரியேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த குழுவில் இருந்து என்ன நீக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஓட்டுநர்கள் எல்லாம் சொல்றேன், மீண்டும் அந்த குழு நேரடியாக என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். நம் ஓட்டுநர்கள் யாரும் குழம்பிக்க வேண்டாம் என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா பெரியசாமிய 2018 இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பான முறையில நான் தவறு செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறத துளி அளவு கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உழைப்பு, எந்த அளவுக்கு பயணங்கள் நம் ஓட்டுநர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த அளவுக்கு விழிப்புணர்வு, இது எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்கிறத நம் ஓட்டுநர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகையால் நம் ஓட்டுநர்கள் யாரும் குழம்பிக்காதீங்க. 11ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். மேலும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 10-11 உத்தரப்பிரதேஷ் மாநிலம் வாரணாசியில நம்ம ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுடைய கலந்தாய்வு கூட்டம், நேஷனல் லீடர்ஸ் கலந்தாய்வு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தில் விரைவாக அனைத்து மாநிலங்களிலும் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுடைய பொறுப்பாளர்களை வச்சு உதவி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை வீடியோ பதிவு மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஆகையால் நம் ஓட்டுநர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருங்க. நம்மளுடைய பயணம் இந்திய அளவில் பாதுகாப்பான பயணமாக மாற்றுவதே நமது ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுடைய இலக்காகும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.